திருவேட்களம், அண்ணாமலை பல்கலைக்கழகம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் குடியிருக்கிற ஒரு குடியிருப்புகளில் தினந்தோறும் பால் கொண்டு போய் ஊற்றுகிற ஒரு பணியை செய்கிறான் ஒரு இளஞ்சிறுவன். அது பேராசிரியர் குடியிருப்பது. அந்த பேராசிரியருக்கு ஒரு பழக்கம் என்னவென்றால், தினந்தோறும் பால் ஊற்றுகிற போது ஒரு திருக்குறள் சொல், உனக்கு காலனா பரிசு தருகிறேன் என்று அந்த பேராசிரியர் சொல்லுகிறார். தினம் ஒரு திருக்குறள் சொல்லுவதும் காலனா பரிசு வாங்குவதும் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அதுபோல திருக்குறள் ஈகை தொடர்பான ஒரு திருக்குறளை படிக்கிற போது வழக்கம் போல் அந்த பேராசிரியர் காலனாவை எடுத்து வைக்கிறார். அந்த பையன் அதை எடுக்கவில்லை. நிமிர்ந்து பார்க்கிறார். என்ன என்கிறார். ஏன் எடுக்கவில்லை என்று கேட்கிறார். இல்லை, இன்றைக்கு நான் பள்ளிக்கு செல்வதற்கு சாரணர் இயக்கம் ஸ்கவுட்டில் நான் சேரணும், எனக்கு யூனிஃபார்ம் எடுக்கணும், அதற்கு என் பெற்றோர்கள் வாங்குவதற்கு வசதி இல்லை என்று கேட்கிறார்கள். இதுவரைக்கும் பால் ஊற்றுகிற பையன், திருக்குறள் ஒப்புவிக்கிற பையனாக மட்டும் பார்த்திருக்கிற அந்த பேராசிரியர் நிமிர்ந்து பார்த்தார். நீ யார் என்று கேட்டார். என் அண்ணன் இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார். அவர் படிப்பதற்காக எங்கள் கிராமத்தை விட்டு வந்து இங்கே மாடு வைத்து பால்கிற, அப்போ மாடு மேய்ச்சா நிச்சயமான சாப்பாடு உண்டுங்கிற காலம். மாடு மேய்த்து அதில் வருகிற பாலை ஊற்றி வருகிற வருமானத்தில் இருக்கிறோன். நான் திருவேட்களம் பள்ளியில் படித்து கொண்டிருக்கிற மாணவன். உன் அண்ணனை வந்து என்னை மதியம் பார்க்க சொல் என்று ஒரு சீருடைக்கு 2 சீருடையை அவர் எடுத்து கொடுத்து அனுப்பிவிடுகிறார். அந்த பல்கலைக்கழகத்தில் பயிலுகிற மாணவன் அந்த பேராசிரியரை போய் பார்க்கிறார். பார்த்தவுடன் தான் தெரிகிறது, அவர் குடும்ப சொத்துக்கள் எல்லாம் ஒரு சூதாட்டத்தில் சிதைந்து போன நிலையில் சூதாடி வெற்றி பெறுவதற்கு முன்னால் முடியாத போது அந்த பேராசிரியரே ஒரு வழக்கறிஞராக இருப்பதனால் அவர் நீதிமன்றத்தில் போராடி இழந்த சொத்தையும் மீட்டு கொடுத்து இவருக்கு சீருடையும் எடுத்து கொடுத்தார். திருக்குறள் என்பது ஒப்புவித்து பரிசு வாங்குகிற ஒரு புத்தகம் அல்ல, உள்ளத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை மனம் திறந்து பேசுவதற்கான வாயில் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த சிறுவனுக்கு பெயர் அரங்கநாதன். அரங்கநாதனாக தினந்தோறும் காலனா திருக்குறள் ஒப்புவித்தவர் தான் பின்னாலே உலகம் முழுவதும் திருக்குறள் பேரவை என்கிற உயரிய அமைப்பை கொண்டு போய் நிறுவிய தவ திரு குன்றக்குடி அடிகளார் என்பதை வரலாறு சொல்லுகிறது. வாசிப்பு என்பது வாசிக்கிற புத்தகங்களில் இல்லை, வாசிக்கிற வாசகங்களை உள்வாங்கிக் கொண்டு நாம் இருக்கிற உயரத்தை விடவும் உயர்ந்து நிற்கக்கூடிய தளம் என்ன என்பதை உணர்த்துவதுதான் நல்ல புத்தகத்தின் அடையாளம். அப்படி வாழ்க்கையில் கற்றிருக்கக்கூடிய திருக்குறளை பொருத்தி பார்த்திருக்கக்கூடிய பெருமையை பெற்றவர் இந்த அரங்கநாதன் என்கிற அடிகளார் என்றால் அவருக்கு தினந்தோறும் காலனா கொடுத்து படிக்க வைத்த பெருமை பேராசிரியர் ராபி சேது பிள்ளை அவர்களுக்கு உண்டு. இப்படி வரலாறுகள் சம்பவிக்கிற போது வயது கடந்து ஆன்மாவோடு உரையாடுகிற இந்த உரையாடலில் ஒரு அரங்கநாதன் சிறுவனாக இருக்கிறார், பேராசிரியர் ராபி சேது பிள்ளை பேரறிஞராக இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் திருநெல்வேலியில் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறார்கள். இப்பொழுது இளவயதாக இருக்கிற அரங்கநாதன் குன்றக்குடி அடிகளாராக ஆதீனத்தில் இளம் பருவத்தில் இருக்கிறார். முதிர்ந்த பருவத்தில் ராபி சேது பிள்ளை அணுகிறார். இருவரும் இணைந்து பார்க்கிற போது தனக்கு போர்த்தி இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொன்னாடை அவருக்கு போர்த்துகிறார். அவர் ஏற்றுக்கொள்ள பணிந்து முதிய வயதோடு இருக்கிறவர்கள் தொட்டு பாதத்தை கும்பிடுகிறார். இது ஞான பீடத்தில் இருக்கிற வணக்கம் என்று பதிவு செய்கிறார். திருவேட்களத்திற்கு பக்கத்திலே அவர்கள் பிறந்த ஊர் நடுத்திட்டு வாழ்க்கை முழுவதும் படித்து கொண்டிருக்கிற காலத்தில் தொண்டு என்பது சொல்லிக் கொடுத்து வருவதல்ல, வாசிப்பின் மூலமாக பெற்ற அனுபவத்தை 2வது இடத்தில் சன்னிதானம் பதிவு செய்கிறார்கள். அவர் பிறந்த ஊர் நடுத்திட்டில் அப்பொழுதெல்லாம் கிராமங்களில் ஊருணிகள் குளங்கள் உண்டு. வீடுகளில் தண்ணீர் வசதி இல்லாத போது ஊருணியில் போய் சென்று தண்ணீர் எடுக்கிறது. அப்பொழுது அந்த ஊருணியிலிருந்து கடுமையான நாற்றம். அந்த நாற்றத்திலிருந்து வெளிவர முடியாமல் மக்கள் எல்லாம் ஒதுங்கி விடுகிறார்கள். யாரும் கண்டுகொள்வதற்கில்லை. இளஞ்சிறுவனாக இருக்கிற அரங்கநாதனும் அவருடைய நண்பர்களும் தேடி பார்க்கிறார்கள். இந்த ஊருணியிலிருந்து தான் அந்த நாற்றம் வருகிறது என்று தேடுகிறார்கள். இல்லை, அது ஊருணி கரையில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோவிலிருந்து வருகிறது என்று கண்டுபிடித்து விட்டார்கள். பிள்ளையார் கோவிலுக்கு போனால் பிள்ளையார் கோவில் பிரகாரங்களிலும் இல்லை. உள்ளே தேடி புகுந்து போய் பார்த்தால்தான் விநாயகருடைய இருக்கக்கூடிய மூலஸ்தானத்திலிருந்து இந்த நாற்றம் வருகிறது. மறுமணம் வருகிற கருவறையிலிருந்து வருவதற்கு காரணம் என்று தேடி பிடித்து உள்ளே பார்த்தபோது தான் ஒரு நாயின் சடலம் கிடக்கிறது. அரங்கநாதனாக இருக்கிற அடிகளார் எழுதுகிறார், பல நாட்களுக்கு முன்னால் தெரு நாய்கள் ஒன்றோடு ஒன்று குறைத்து கொண்டிருக்கிற போது கடிபட்ட நாய் இறைவனிடத்தில் அடைக்கலமாக போயிருந்து அது உயிரை நீத்து விட்டிருக்கிறது. அந்த இழந்து போன நாயின் உடலிலிருந்து புழுத்த நாற்றம்தான் இதை நாசம் செய்கிறது என்று தெரிந்ததற்கு பின்னால் பெரியவர்கள் ஊர்க்காரர்கள் யாரும் இல்லாத போது இளம் வயது சிறுவர்களாக இருக்கிற அவர்கள் தேடி பிடித்து
மூக்கில் இன்றைக்கு முகக்கவசம் போட்டுக்கொண்டு கொரோனாவில் இருப்பது போல அந்த நாயை எடுத்துக்கொண்டு வந்து சடலத்தை அடக்கம் பண்ணிவிட்டு புதிய வடிவத்தை ஊருக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இந்த அனுபவத்தை அடிகள் பெருமான் எழுதுகிறார். அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை. இந்த ஊர் முழுக்க நாரி கிடக்கிற போது யாரும் திருந்தவில்லை. என்ன செய்வது என்று சிந்தித்து கொண்டிருக்கிற போது பக்கத்து வீட்டில் தண்ணீர் எடுக்க போனவர் இரவு நேரத்தில் தண்ணீர் எடுத்தால் செல்வம் அவர்களுக்கு போய்விடும் என்று அவமானப்படுத்தியதற்கு பின்னால் பொது சொத்தை காப்பாற்றுவது எப்படி என்கிற வேதனையோடு வருகிற போதுதான் இரவில் படிப்பதற்கு ஒரு சின்ன புத்தகம் கிடைத்தது. அந்த புத்தகத்தை எடுத்து படித்தேன். அந்த புத்தகத்தை விடிய விடிய படித்து முடித்ததற்கு பின்னால் எனக்கு தூக்கம் வரவில்லை. அந்த புத்தகத்திற்கு பெயர் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று திருவிக்காவினுடைய புத்தகத்தை படித்தேன். அந்த புத்தகம்தான் என்னை தொண்டுக்கு தூண்டியது என்று அவர்கள் சொல்லி நினைவுபடுத்தி விட்டு எழுதிய வரலாறை பார்க்கிற போதுதான் வாசித்து முடித்துவிட்டு மூடி வைப்பதல்ல புத்தகம், வாழ்க்கையில் எவரொருவர் கடைபிடிக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்பதை அடிகள் எழுதுகிறார். இது நடந்த வரலாறு. மண்ணும் மனிதர்களும் ஆனந்த விகடன் தொடரில் அடிகளார் எழுதுகிறார். இதிலிருந்து அவர்கள் பெற்ற படிப்பினை இது முடியவில்லை. இனிமேல் தான் அந்த சிக்கல் வருகிறது. ஒரு சிறுவரையில் இருக்கக்கூடிய இறந்து போகிற நாய் அடைக்கலமாக போய் கருவறைக்குள்ளே அடக்கிறது. இப்போ கோவிலை சுத்தம் செய்துவிட்டு அந்த இளைஞர்கள் வழிபாடு நடத்துகிறார்கள். ஊர் மக்கள் திரண்டு வருகிறார்கள். இதுபோல ஒரு மார்கழி மாதம் பஜனை நடக்கிறது. எல்லாம் வழிபாடு முடித்தவருக்கு பிறகுதான் தர்மகர்த்தா விழித்து கொண்டார். இந்த கோயிலுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று ஒரு அர்ச்சகரை நியமிக்கிறார். அர்ச்சகர் வந்ததற்கு பின்னால் நீங்களெல்லாம் இந்த கருவறைக்குள்ளே நுழையக்கூடாது என்று அந்த சிறுவர்கள் தடுக்கப்படுகிறார். ஒரு தெருவில் இறந்து போன நாய் அடைக்கலமாகிற கருவறைக்குள்ளே போக முடிகிறது. ஒரு எறும்பு போய் மூலஸ்தானத்தில் வழிபாடு செய்வதற்கு எறும்பீஸ்வரர் கோயில் இருக்கிறது. யானை வழிபாடு செய்வதற்கு, சிலந்தி வழிபாடு செய்வதற்கு திருவானைக்கா தல புராணம் சொல்லுகிறீர்கள். அந்த கோவிலை கட்டடம் எழுப்பிய தோழனுக்கு அந்த கோவிலுக்குள்ளே ஏன் அனுமதி இல்லை என்று அடிகளார்கள். கோவிலில் வாசிக்கப்படுகிற இசைக்கருவிக்கான மாட்டுத்தோலை உற்பத்தி செய்கிற தோழர் வெளியே இருக்கிறார். கோவிலுக்கான நைவேத்தியம் செய்கிறவர்கள், அரிசி கொடுக்கிறவர்கள் வெளியே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான தெய்வத்தை தரிசிப்பதற்கு ஏன் அந்த உரிமை மறுக்கப்படுகிறது என்கிற உச்சத்தின் அடையாளமாகத்தான் அடிகள் பெருமான் சொன்னார். எல்லோரும் பூவும் புனலும் சொரிந்து வழிபடலாம் என்கிற உரிமை இயக்கத்தை உருவாக்கி தந்த பெருமை என் கடன் பணி செய்து கிடப்பதே என்கிறார் பெருமை. எனவே வாசித்து கடப்பதல்ல வாழ்க்கையின் புத்தகம், வாழ்க்கையை உள்வாங்கிக் கொண்டிருக்கிற பெருமை. இந்த அரங்கத்தில் இன்னொருவரையும் நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய மேடை பேச்சுக்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஒரு முறை எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தமிழில் ஏதேனும் சந்தேகம் என்றால் அப்படி பழந்தமிழ் நூல் இலக்கியங்களின் சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய பேராற்றல் கிருபானந்த வாரியார் அவர்களுக்கு உண்டு என்று சொன்னார்கள். அவர் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை சொல்லுகிறார். ஒரு 7-8 வயதிற்குள் அத்தனை நூல்களையும் படித்துவிட்ட அனுபவம் வாரியார் சுவாமிகளுக்கு உண்டு. அவர்கள் மேடையில் பேசுகிற எந்த இடத்திலும் கந்த புராணமோ பெரிய புராணமோ கம்பராமாயணமோ எந்த இடமோ இருந்தாலும் ஒரு தொடர் கூட கையில் குறிப்பில்லாமல் வைத்து பேசுவதற்கு மிக முக்கியமான காரணம் இளம் வயதில் எனக்குள்ளே சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடம் என் ஆன்மாவிற்குள்ளே புதைந்திருக்கிறேன் சொன்னார்கள். இன்றைக்கு வாசிப்பதை பற்றி, வாசிக்கிற பழக்கமே இல்லாத ஒரு தலைமுறை உருவாக்கி கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் வாழ்க்கையை தூக்கி நிறுத்திய பெருமை அந்த புத்தகத்திற்கு உண்டு நண்பர்களே. இப்படி அடிகளாருடைய வரலாற்றை பார்க்கிறோம், வாரியார் சுவாமியுடைய வரலாற்றை பார்க்கிறோம். ஏன் பள்ளிக்கூடத்திற்கே நுழையாத ஒரு சிறுவன், இளம் வயதில் இருக்கக்கூடிய சிறுவனை இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள் முழுவதும் சென்று படிக்கக்கூடிய பாடல் நூல்களை உருவாக்கி தந்த பெருமை யாருக்கு உரியது என்று கருதி பார்த்தால் அந்த இடத்திலே நாம் ஜெயகாந்தனை நினைவுபடுத்தி பார்க்கிறோம். ஒரு 4வது தேர்வு எழுதிவிட்டு எல்லோரும் நான் பாஸ் ஆகி விட்டேன் என்று மகிழ்ச்சியோடு வெளியே வருகிற போது அந்த ஜெயகாந்தன் சொன்னார், என் பேர் எங்கே இருக்குன்னு பாருங்க, உன் பேர் ஃபெயிலாக போன லிஸ்ட்டில் இருக்குது, நான் ஃபெயிலாக போயிட்டேன்னு சந்தோஷமாக சொல்லிட்டு வந்தேன். அது அல்ல அனுபவம். ஆனால் அவர் வாழ்க்கையில் கற்றிருக்கிற புத்தகங்களில் நிறைய பேர் சொல்லுகிறார்கள் ஜெயகாந்தன் படித்ததில்லை என்று சொல்லுகிற வழக்கம் உண்டு. நவீன இலக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த புத்தகத்தை சில நொடிகளில் புரட்டி வைத்துவிட்டு மூடி விடுவார்கள். புத்தகம் படிப்பதில்லை என்று நீங்கள் நினைத்துவிட முடியாது. தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களையும் சுவாமி விவேகானந்தரையும் இப்பொழுது நான் எண்ணி பார்க்கிறேன். சுவாமி விவேகானந்தரிடத்தில் ஒரு புத்தகத்தை கொடுத்தால் சில நிமிடங்களில் படித்து முடித்து புரட்டி விடுவார்கள். அந்த எந்த பகுதி கேட்டாலும் சொல்லக்கூடிய நினைவாற்றல், வாசிக்கிற திறன் சுவாமி விவேகானந்தருக்கு உண்டு என்று சொல்லுகிற செய்தியை பார்த்தேன். தவத்திரு குன்றக்குடி அடிகளாரின் வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு எந்த புத்தகத்தையும் எடுத்த சில நிமிடங்களில் புரட்டி மடித்து விட்டு இந்த புத்தகத்தை முடித்து விடுவார்கள். அப்போது அவருக்கு நெருக்கமாக இருக்கிற தோழர் KMS கேட்கிறார், சாமி புத்தகத்தை படிச்சிட்டிங்களா? படித்தாச்சு. ஏன் உங்களுக்கு சந்தேகமாக கேட்குறார். எப்படி சாமி அதுக்குள்ளே படிச்சிங்க? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க.
இல்லை 37வது பக்கத்தில் இப்படி ஒரு கேள்வி இருக்கே, அது சந்தேகமாக தான் கேட்கணும்னு நினச்சேன். அதை பார்த்துட்டேன்னு பதில் சொன்னார். அப்பொழுது தான் சொன்னார்கள், வாசிப்பு என்பது வார்த்தைகளை பார்த்துவிட்டு கடப்பதல்ல, ஒரு எழுத்துக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இருக்கிற இடைவெளியில் இருக்கக்கூடிய மௌனத்தை உள்வாங்கி கொண்டு ஆற்றுகிற யார் வாசகரோ அவரை உயர்த்துகிற ஆற்றல் அந்த புத்தகத்தில் உண்டு என்பதை நான் அனுபவித்தேன். தோழர் ஜீவாவினுடைய பேச்சு பற்றி இன்றைக்கு எல்லோரும் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். எந்த குறிப்பும் இல்லாமல் பேசுகிற ஆற்றலுக்கு ரயிலிலோ பஸ்ஸிலோ பேருந்திலோ பயணம் செய்கிற போது எப்போதும் கூட வருகிறவை அவருடைய புத்தகங்கள் தான். எல்லா புத்தகங்களையும் உள்வாங்கி கொண்டு படித்திருக்கிற புத்தகங்களை படித்து முடித்துவிட்டு நண்பர்களுக்கு கொடுத்து விடுகிற வழக்கம் உண்டு. புத்தகத்தில் இருக்கிற எழுத்துக்கள் எங்கே இருக்கிறது என்று தெரியாது, ஆனால் அந்த எழுத்துக்கள் முழுவதையும் மனதிலே வைத்து கொண்டிருக்கிறவராக தோழர் ஜீவா இருந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். இப்படி வாசிப்பு என்பது வார்த்தைகளில் கடந்து போகிற புத்தகங்களை எழுத்துக்கூட்டி படிக்கிற வார்த்தை அல்ல, நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிற படிநிலைகள் என்பதை வாசித்த கலைஞர்களும் வாழ்க்கை அனுபவங்களும் நமக்கு சொல்லித் தந்திருக்கிற வரலாற்றை நான் பார்க்கிறேன். ஒரு பழமொழி உண்டு, எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று சொல்லுகிறார்கள். எழுத்தில் இருக்கக்கூடிய ஆனாவண்ணா எழுத்தை சொல்வதல்ல, அந்த எழுத்துக்கும் அறிவுக்கும் எழுத்துக்கும் நம்முடைய ஆன்மாவிற்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியை கடந்து இந்த எழுத்து உணர்த்துகிற பொருள் இதுதான் என்று உணர்த்துகிற எழுத்தாளன் எவன் இருக்கிறானோ அவன்தான் இறைவனாக முடியும் என்பதை அனுபவத்தில் நான் பார்க்கிறேன். இப்போ புத்தக வாசிப்பு, புத்தகத்தை படியுங்கள், வாசியுங்கள், வாசியுங்கள் என்று தொடர்ந்து விளம்பரங்களையும் செய்தியும் சொல்லுகிறோம். நான் நினைத்து பார்க்கிறேன், வாங்கியவர்கள் தான் புத்தகத்தை வாங்குகிறார்கள். ஒரு காலத்தில் நான் திரும்ப திரும்ப புத்தக திருவிழாவில் நான் பார்ப்பதுண்டு, ஒரு காலத்தில் வாஸ்து சாஸ்திர புத்தகங்கள் விற்பனையான, ஒரு காலத்தில் வீடு கட்டுவதற்கான மனையடி சாஸ்திரம் விற்பனையானது. அந்த புத்தகத்தை வாங்கி பிரித்து பார்த்தால் புத்தகத்தில் பூஜை அறை எங்கே இருக்க வேண்டும் என்கிற குறிப்பு இருக்கும், புத்தகத்தில் சமையலறை எங்கே இருக்க வேண்டியிருக்கும், புத்தகத்தில் செருப்பை வைப்பதற்கு கூட இடம் எது என்று வாஸ்து நூல் சொல்லும். நான் அந்த புத்தகத்தை புரட்டி புரட்டி படுத்திருக்கிறேன். ஒரு புத்தகத்தில் கூட புத்தகத்தை எங்கே வைக்க வேண்டும் என்கிற அலமாரியை பற்றி எந்த வாஸ்து நூல்களும் எனக்கு சொன்னதை காணவில்லை. அப்படியானால் அது புறக்கணிக்கப்பட்டதா? ஏன் அது சொல்லப்படவில்லை? இன்றைக்கு சரஸ்வதி பூஜைக்கு பொம்மைகளை வாங்கி கொலு வைக்கிறவர்கள் நவராத்திரியில் இருக்கிறார்கள். திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தான் சொன்னார்கள், சரஸ்வதி பூஜை நீங்கள் கொண்டாடுவது தவறு, அன்னைக்காவது புத்தகத்தை திறந்து படிங்கப்பா. பாரதி சொல்லுகிறார், ஏடுகளை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி சந்தனம் வைத்து பொட்டு வைத்து பூசை செய்வது சரஸ்வதிக்கு உரிய பூஜை அல்ல. தேடு கல்வி இல்லாத ஊரினை தீயினுக்கிரையாக மடுத்தல் என்றால், ஒரு புத்தகத்தை விரித்து படிப்பதுதான் புத்தகத்திற்கு செலுத்துகிற மரியாதை. ஆனால் ஆச்சரியமான விஷயம், இன்றைக்கு பல வீடுகளில் ஷோகேஸ் பொம்மைகளும் பூச்செடிகளும் நிரப்பி இருக்கிற இடத்தில் அழகழகான புத்தகங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றன. அந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு வாசகத்தையும் வாங்குபவருக்கும் சம்பந்தமில்லாத அனுபவத்தை நான் பார்க்கிறேன். ஒரு முறை இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு வீட்டில் இருக்கிறவர் உங்களை பார்க்குறாரு, அவரை சுற்றி மாத்திரையும் மருந்தும் டானிக்குமா இருக்குது, அவரை நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு கேட்டார். அவர் நோயாளி. இன்னொருத்தரை பார்க்குறீங்க, இப்படி ஒரு சமைக்கிறவங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்படி சொன்னார். அதுபோல் ஒரு வீட்டிற்கு நீங்கள் போகிறீர்கள், அவரை சுற்றி புத்தகம் நிரப்பி இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் பெரிய படிப்பாளி. இது என்னங்க லாஜிக்கே தப்பாக இருக்குது. மருந்து மாத்திரையை நிரப்பிட்டு நடுவில் ஒருத்தர் இருந்தவர் நோயாளின்னா புத்தகத்தை பரப்பிட்டு எதுவுமே இல்லாமல் இருக்கிற முட்டாள்னு தானே நீங்கள் புரிஞ்சுக்கணும். புத்தகங்களை விரித்து பரப்பி வைப்பது அல்ல புத்தகத்தினுடைய நோக்கம். புத்தகத்திற்குள்ளே புகுந்து நாம் புது மனிதனாக எப்பொழுது வெளிவருகிறோமோ அதுதான் புத்தகத்திற்கு நாம் செலுத்துகிற மரியாதை என்பதை நம்மாழ்வார் அவர்கள் உணர்த்தினார். எனவே வாசிப்பு என்பது எழுத்துக்களை கடந்து போவதல்ல, நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களை கடந்து போகிற ஒரு விஷயம். கூடு விட்டு கூடுமாய்கிற கலையை நமக்கு உணர்த்தி காட்டுகிற அழகை புத்தகங்கள் தான் செலுத்துகின்றன. இப்படி புத்தகத்தை வாங்கி, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய அனுபவமே, ஒரு புத்தகம் கிடைக்காமல் நெடுந்தூரம் சைக்கிளில் போய் பயணம் செய்து புத்தகம் வாங்கியவர்கள் இருக்கிறோம். ஜெராக்ஸ் வசதி இல்லாத போது மூலநூலை தேடி இரவோடு இரவாக பிரதி செய்து படித்தவர்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு புத்தகம் வந்ததற்கு பிறகு புத்தகங்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன, நாம் செல்போன்களில் மூழ்கி கொண்டிருக்கிறோம். வாசிப்பு என்பது வார்த்தைகளை கடந்து போவதல்ல என்று நான் சொன்னேனே. ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற போது, இங்கே நிறைய இளைஞர்களும் பெரியவர்களும் இருக்கிறீர்கள், நல்ல புத்தகத்தை வாசிக்க கற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு நிச்சயமாக ஹார்ட் அட்டாக் வராதுங்க. வாக்கிங் போகிறத பற்றி இதுக்கு முன்னால் பேசியிருக்கக்கூடிய அரங்கத்தில் சொன்னார்கள். இப்போ காலையில் யாராவது வாக்கிங் போகிற போது யாரையும் பேசுகிறவங்க, உங்களுக்கு எவ்வளவு? எனக்கு 300. உங்களுக்கு எவ்வளவு? எனக்கு 250. உங்களுக்கு எவ்வளவு? ஏதோ உடம்பு எடையை நினைக்கிறீங்கன்னு நினைக்க வேண்டாம், சுகர் லெவலை இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க.
உடம்பில் ஏற்படக்கூடிய நோய்களை தீர்ப்பதற்கான நடைப்பழக்கம் பழகிறவர்களே உள்ளத்தில் ஏறி இருக்கக்கூடிய சுமைகளை இறக்குவதற்கான சுமை தாங்கி என்பது புத்தகங்களை தவிர வேறு எதுவும் இல்லை என்று அனுபவிப்பவர்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த புத்தகத்திற்கு இடையிலே இருக்கக்கூடிய அனுபவங்களை அவர்கள் கடந்து போனார். இந்த வரலாற்றில் இன்னொரு சம்பவத்தையும் நான் நினைத்து பார்க்கிறேன். தவத்திற்கு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் படிப்பதற்காக போவதற்காக தருமபுரம் ஆதீனத்திற்கு போய் சேருகிறார். அந்த ஆதீனத்தில் போய் சேருகிற போது தமிழ் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேடையில் மனம் திறந்த பேச்சு, நிறைந்த பேரறிவுடைய அறிஞராக பேசிக் கொண்டிருக்கிறார். குன்றக்குடி திருமடத்திற்கு அடிகளார் வர வேண்டும், அவர்களை வரவேண்டும் என்று அழைக்கிறார்கள். நாம் தொண்டு செய்வதற்குத்தான் இங்கு வந்தோமே ஒழிய எனக்கு அங்கு போவதற்கு நமக்கு விருப்பம் என்று இல்லை என்று மகா சன்னிதானம் சொல்லிவிடுகிறார். அப்படியானால் அவர்களை எப்படி வரவேற்பது? வேண்டும் என்று அவர்கள் அழைக்கிறார்கள், வேண்டாம் என்று மறுக்கிறார்கள். இப்பொழுது அவருடைய வாழ்க்கையின் உயரத்தை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வேலையை புத்தகம் செய்கிறது. இன்றைக்கு இந்த அரங்கத்தில் இருப்பவர்களில் பெரியவர்களை கேட்டு பாருங்கள். கிராமங்களில் சைவர்கள் பெரிய திருமுறைகளை படிப்பதுண்டு. இந்துக்களுக்கான நூல்கள் என்று அடையாளம் பண்ணுவதை நான் ஒப்புக்கொள்வதில்லை. சைவர்களுக்குரிய புனித நூல்கள் திருமுறைகள் தான். அந்த திருமுறை நூலை படிப்பார்கள். வெறுமனே படிப்பதில்லை, பக்தியோடு படிக்கிற வழக்கம் இன்றைக்கும் உண்டு. நான் இன்னொன்றையும் நான் நினைத்து பார்க்கிறேன். எங்கள் வீடுகளில் புத்தகங்களோ பேப்பரோ ஒரு குப்பையோ தெருவில் இருந்தால் எழுத படிக்க தெரியாத வீடு சுத்தம் பண்ணுகிற என் தாயோ அல்லது அங்கு வேலை செய்கிற வேலைக்கார அம்மாவோ கிழிந்திருக்கிற புத்தகத்தை எடுத்து ஒரு பேப்பரை எடுத்து கண்களில் ஒற்றி கொண்டு சரஸ்வதியே இருக்குது பத்திரமா வையின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு இந்த பேப்பர்களின் தாள்களின் எழுத்தினுடைய நிலை என்ன இருக்கிறது என்று எண்ணிப்பார்கள். பெரிய புராணத்தை படிப்பவர்கள் தொழுது படிக்கிற வழக்கம் உண்டு. மடாதிபதியாக இருக்க வேண்டும் என்று வரவேற்கிறார்கள், சாமி மறுக்கிறார்கள். அப்படியானால் என்ன செய்வது? நூல் சார்த்தி பார்ப்பது என்று ஒரு மரபு உண்டு. நூல் சார்த்தி பார்த்தல் என்றால் வழிபாடு செய்து பெரிய புராணத்தை வழிபாட்டிற்குரிய நிலையில் 12 திருமுறைகளை வழிபாட்டிற்கு வைத்துவிட்டு பூஜை முடித்ததற்கு பின்னால் ஏதேனும் ஒரு பக்கத்தில் நூலை இப்படி போட்டு நூல் சார்த்தி பார்ப்பார்கள். அது என்ன முடிவு சொல்லுகிறதோ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில் நம்மளும் கடைப்பிடிச்சு பார்க்கலாம். போகலாமா வேண்டாமா? வேண்டாம் என்று ஒருவர் சொல்லுகிறார், வேண்டும் என்று ஒருவர் கேட்கிறார். முடிவு செய்வதற்கு நீதிமன்றத்திற்கு போகவில்லை, புத்தகம் முடிவு செய்கிறது. அவர்கள் பூஜை முடித்துவிட்டு புத்தகத்தை பிரிக்கிறார்கள். இப்பொழுது வாசிக்கிறார்கள். வர வேண்டும் என்று ஒருவர் வேண்டுகிறார், நான் வரமாட்டேன் என்று சொல்லுகிறார். புத்தகத்தில் வருகிற தொடல் பேச வருவார் அவர் என்று வருகிறது. திருஞான சம்பந்த பெருமான் அவர்கள் பாடியிருக்கக்கூடிய திருக்கரவூர் மயான பதிகத்தில் இருக்கக்கூடிய பெரிய அரியார் மறையாருடும் என்று தொடங்குகிற அந்த பாடலில் வருகிறது. அதில் என்ன பாடல் வருகிறது என்றால், பேச வருவார் அவர். இவர் வரமாட்டேன்னு சொன்னாரா? இவர் வர வேண்டும் என்று கேட்கிறார்களா? இல்லை, அவர் பேச வருவார். வெறும் அடிகளாராக வரமாட்டார். உலகம் முழுவதும் சென்று இந்தியாவின் தமிழகத்தின் பிரதிநிதியாக சென்று பேசுகிற ஒருவராக வருவார் என்று அந்த புத்தகம் சொல்லுகிறது. அடுத்த தொடர் அவர் யார் என்றால், பேச வருவார் அவர் பெருமான் எம் அடிகளே என்று வருகிறது. இவருக்கு இட்ட பெயர் அரங்கநாதன். திருமடத்தில் சேர்ந்த பிறகு அவருக்கு வைத்த ஆதீனத்தில் வைத்திருக்கக்கூடிய தம்பிரான் பெயராக வைத்திருப்பது கந்தசாமி தம்பிரான். குன்றக்குடி ஆதீனத்திற்கு இவர் போனால் அவருக்கு வைத்திருக்கக்கூடிய பெயர் ஸ்ரீலஸ்ரீ தெய்வசிகாமணி அருணாசல தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள். இதுதான் அந்த திருமடத்தின் மரபு. ஆனால் இந்த நூல் சொல்லுகிறது, பேச வருவார் அவர் பெருமான் எம் அடிகளே என்றதென்றால், பிற்காலத்தில் இவர் அடிகள் என்ற பெயரில், அடிகளார் என்ற பெயரில் உலக புகழ் பெற்றவராக வருவார் என்று இந்த திருமுறை சொல்லுகிறது. இவர் போய்த்தான் தீர வேண்டும் என்று ஒரு புத்தகம் அவருடைய வாழ்க்கையின் உயரத்தில் ஒரு கட்டத்தில் கொண்டு போகும். அடுத்த கட்டத்தில் இன்னும் மீதி பாடல்களை படிக்கிறார்கள். அவர் பெரிய ஊர்திகளோடும் வருவார் என்று சொல்லுகிறார். பெருமக்களே, இந்த இடத்தில் ஒரு சம்பவத்தை நினைத்து பாருங்கள். இன்றைக்கு திருமடத்தில் இருக்கிற துறவிகள் வாகனங்களில் செல்லுகிற வழக்கம் இல்லை. ஞானியாரடிகள் சுவாமிகளை நீங்கள் இந்த இடத்திலே நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய விடுதலை என்கிற பத்திரிகை வெளியிடுகிற போது அதன் முதற் பிரதியை வெளியிட்டவர் ஞானியாரடிகள் சுவாமி. அவர்கள் எங்கிருந்தாலும் பல்லக்கத்தில் பயணம் செய்வார்களே ஒழிய இந்த உந்துகளில் பயணம் செய்கிற வழக்கம் மடாதிபதிகளுக்கு இல்லை. ஆனால் முதலில் இந்திய எல்லை கடந்து உலக நாடு முழுவதும் சென்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் அவர் திரு குன்றக்குடி அடிகளார் ஒருவர் தான் முதல் மடாதிபதி என்பதை நீங்கள் நினைத்துப்பார். வெளிநாடுகளில் பயணம் செய்வது ஏதோ ஒரு மகிழ்ச்சிக்காக செல்லுகிற வழக்கம் இல்லை நண்பர்கள். அந்த அரங்கத்திற்கு வெளிநாட்டிற்கு போகிற போது மகா சன்னிதானம் அவர்கள் ஒரு முறை அமெரிக்கா போகிறார். அமெரிக்கா சென்று திரும்பி வருகிறார்கள். வந்தவுடன் பெட்டி பெட்டியாக வந்து இருங்கிறது. தொண்டர்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. ஏதோ அமெரிக்காவிலிருந்து சன்னிதானம் நிறைய பரிசு வாங்கி கொண்டு வந்திருக்கிறார்.
ஆர்வத்தோடு பெட்டியை பிரிக்கிறார்கள். அத்தனையும் புத்தகங்கள் புத்தகங்கள் புத்தகங்களாக இருக்கிறது. புத்தகத்தை நேசிப்பதை விட உயர்ந்தது எதுவும் இல்லை என்ற அனுபவத்தில் கண்டிருக்கிற தவ திரு குன்றக்குடி அடிகளார் அவருடைய வாழ்க்கையில் எத்தனை பட்டிமண்டபங்கள், அரங்கத்திலிருந்து கேட்டிருப்பீங்க, எத்தனை பட்டிமண்டபங்கள். பட்டிமண்டபம் என்றால் நகைச்சுவை துணுக்குகளை கட்டி தோரணம் போடுவதல்ல. மார்க்சியம் பெரிதா காந்தியம் பெரிதா என்று மதுரை அரசரடி மறையில் உட்கார்ந்து நடந்து இருக்கக்கூடிய பட்டிமண்டபத்தில் விடிய விடிய கூட்டம் இருக்கும். முதல் 8 மணிக்கு தொடங்குகிற பட்டிமண்டபத்தில் குடியிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூடி முடித்து அவர்கள் தீர்ப்பு சொல்லுகிற போது 5:30 மணிக்கு வாசல் தெளிக்கிற சத்தம் கேட்கும். அதுவரைக்கும் அந்த கூட்டம் நிரம்பி இருக்கும். எந்த நீதிமன்றத்திலும் தீர்ப்பு உடனடியாக தரப்படாத காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிற நமக்கு ஒவ்வொரு தலைப்பிற்கும் தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் தவ திரு குன்றக்குடி அடிகளாரின் தீர்ப்புகள் என்பதை அறிஞர் பெருக்கள் கண்டிருக்க முடியும். அவைதான் அத்தனை பெருந்தொகுப்புகளாக வந்தது. அந்த பட்டிமண்டபங்கள் என்பது வெறும் மேடையில் நடத்துகிற கூத்து இல்லை என்பதற்காக ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். மகாகவி பாரதியாரின் விழாவை கொண்டாடி கொண்டிருப்போம். எட்டயபுரத்தில் பிரம்மாண்டமான விழா. அப்பொழுது சோவியத் யூனியன் பிரம்மாண்டமாக எழுந்து நிற்கிறது. ஆகாவென்று எழுந்தது பார் யுகப்புரட்சி என்று பாரதி பாடுகிறார். பட்டிமண்டபத்தின் தலைப்பு என்ன தெரியுமா? ஆகாவென்று எழுந்தது பார் யுகப்புரட்சி என்று பட்டிமண்டபத்தில் பேசுகிற அந்த தலைப்பில் சொல்லுகிறார், சோவியத் யூனியனின் புரட்சியை பாரதியார் இனம் கண்டு வரவேற்றாரா எழுச்சி கண்டு வரவேற்றாரா என்பது பட்டிமண்டபத்தின் தலைப்பு. இனம் கண்டுதான் வரவேற்றார் என்று தோமுசி ரகுநாதன் வாதிடுகிறார். எழுச்சி கண்டுதான் வரவேற்றார் என்று பேராசிரியர்கள் பேசுகிறார்கள். பட்டிமண்டபம் உச்சத்திற்கு போய் கடைசியில் முடிவுக்கு வருகிறது. ஆகாவென்று எழுந்தது பார் என்று சொன்னதன் காரணமாக பாரதியார் எழுச்சி கொண்டு பாடினார் என்று அடிகளார் முடிவு செய்கிறார். பட்டிமன்ற பேச்சாளர்கள் விடுவதாக இல்லை, பார்வையாளர்கள் விடுவதாக இல்லை. மீண்டும் இன்னொரு இடத்தில் பட்டிமன்றம் போடப்படுகிறது. அங்கும் இந்த விவாதம் வருகிறது. கட்சி மாறினாலும் இடம் மாறாமல் கடைசி வரைக்கும் பேசியவர் தோமுசி ரகுநாதன். தேவகோட்டையில் நடந்த பட்டிமண்டபத்தில் தீர்ப்பு அதுவாக இருக்கிறது. மதுரையில் நடந்த தீர்ப்பும் அதுவாக இருக்கிறது. ஏறத்தாழ கொங்கு நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் இந்த பட்டிமன்ற வாதங்கள் சூடு பறக்கின்றன. ஒரு மேடையில் சொல்லுகிற நகைச்சுவை துணுக்கை இன்னொரு மேடையில் சொல்லுவதில்லை. புதிதுபதான விஷயங்களை தேடிக்கொண்டு மக்கள் சொல்லுகிறார்கள். கடைசியாக எட்டயபுரம் பாரதி விழாவில் மீண்டும் பட்டிமண்டபம் நடக்கிறது. இதே தலைப்பு தொடங்குகிறது. எழுச்சி கண்டு வரவேற்றார் என்பதை மறுத்து இனம் கண்டுதான் வரவேற்றார் என்று தோமுசி ரகுநாதன் அங்கும் வாதிடுகிறார். அன்றைக்கும் தீர்ப்புக்கு அடிகளார் வருகிறார்கள். தலைப்பில் தீர்ப்பு சொல்லுகிற போது சொன்னார்கள், இடைவிடாமல் இவர்கள் போராடிய போராட்டத்தில் தீர்ப்பு யார் பக்கம் போகிறது என்பதை விட இவர் வெற்றி பெற்றாரா அடிகளாரின் தீர்ப்பு மாறுகிறதா என்பதை விட பாரதி வெற்றி பெற்றான் என்பதை யோசித்து பார்த்தால் ஆகாவென்று எழுந்தது பார் யுகப்புரட்சி என்பது எழுச்சி கொண்டு பாடியது அல்ல, இனம் கண்டு வரவேற்றதுதான் என்று அடிகளார் தீர்ப்பு சொல்லுகிறார். இது வரலாறு. இந்த வரலாற்றினுடைய சுவடுகள் எங்கும் தெரியாமல் போய்விடுகிற ஒரு ஆபத்தான கட்டத்தில் தான் எழுச்சி கண்டு வரவேற்றார் என்கிற கட்சியை மறுத்து இனம் கண்டுதான் வரவேற்றான் என்று எழுதிய பேசிய தோமு செகராகதன் தயாரித்த அந்த குறிப்புகள் தான் பின்னாலே பாரதி காலமும் கருத்தும் என்கிற புத்தகமாக வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிற புத்தகமாக அவரை அந்த வாசிப்பு உயர்த்தி காட்டியிருக்கிற வரலாற்றை பார்க்கும். எழுத்து என்பது வாழ்க்கையின் சமூகத்தின் வரலாற்றை உள்வாங்கிக் கொண்டிருக்கிற பெருமைக்குரியவராக அடிகள் பெருமான் சொன்னார். அதற்கு முன்னால் வரைக்கும் மேடைகளில் அலங்காரமாக பேசப்படுகிற பேச்சாக இருந்தது. எழுதுகிற போது எழுத்துக்கள் மோசமாக இருந்தன. ஆனால் மகாகவி பாரதியார் காலத்திலே தான் எழுதுவது, பேசுவது, வாழ்வது எல்லாம் ஒன்றாக்கிய பெருமை பாரதியாருக்கு உண்டு. பாரதிக்கு பின்னால் எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய இடைவெளிகளை கடந்து வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நெறியை அடிகளார் தான் உருவாக்கினார். சாலமன் பாப்பையா சொல்லுவார், மாலை நேரத்து பல்கலைக்கழகங்களாக பட்டிமண்டபங்கள் என்பது மக்களுக்கு கல்வி போதிக்கிற ஞான ஆலயங்களாக திகழ்ந்தது என்றால் தவ திரு குன்றக்குடி அடிகளார் தான். இன்றைக்கும் கிராமங்களில் போய் ஒரு பாரதியார் கவிதை வரியை தப்பாக நீங்கள் சொல்லிட்டு வர முடியாது. திருக்குறளை நீங்கள் தப்பாக சொல்லிட்டு வர முடியாது. கம்பன் பாடலை தவறாக சொல்லிவிட்டு வர முடியாது. அப்படி எழுத படிக்காத பாமர ஜமனங்களுக்கு பாலை நேரத்து பல்கலைக்கழக நிறுவனங்களாக பட்டிமண்டபங்களை நடத்திய அடிகளாருடைய தீர்ப்புகளுக்காக அவர்கள் படித்த புத்தகங்களை நினைத்து பார்ப்போம். புத்தகங்கள் என்பது புரட்டி போட்டுவிட்டு தூக்கி விடுவதல்ல, வாழ்க்கையை உயரத்தில் ஏற்றிச் செல்கிற அனுபவத்தை பார்க்கிறோம். ஒரு எழுத்தாளர் மாஸ்கோவில் ஒரு பல்கலைக்கழகத்தின் நூலகத்திற்குள்ளே ஒருவர் போகிறார். அவர் கொத்தனார் வேலை செய்கிறார். நூலகத்தில் போய் புத்தகத்தை தேடுவதற்காக எடுத்து பார்க்கிறார். வரிசையில் இருந்து ஒரு புத்தகம் தவறி கீழே விழுந்து விடுகிறது. விழுந்த புத்தகத்தை எடுத்து பார்க்கிறார். சோவியத் யூனியனை பற்றி எழுதிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தின் ஆசிரியர் ஆகாவென்று எழுந்தது பார் யுகப்புரட்சி என்று எழுதிய புத்தகத்தின் ஆசிரியர் பாரதியார் என்றிருக்கிறது. புத்தகத்தை புரட்டி படிக்கிறார். முழுதும் படித்தவுடன் அந்த நூலகரிடத்திலே போய் கேட்கிறார், இவரை நான் சந்திக்க வேண்டும் என்கிறார்.
அவரை போய் சந்திக்கணும்னு 1919க்கு தான் போகணும். இவர் எங்கே இருக்கிறார்? தமிழ்நாட்டில் இருக்கிறார். கொத்தனார் வேலையை துறந்து விடுகிறார். அந்த நூலகத்தில் பயிலுகிறார், தமிழ் படிக்கிறார். தமிழ் படித்ததற்கு பின்னாலே தமிழ்நாட்டிற்கு சோவியத் யூனியன் சார்பாக வருகிறார். அவர்தான் வித்தாலி பூர்ணிகா என்கிற எழுத்தாளராக இங்கே வருகிறார். தமிழில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களையும் சோவியத் யூனியனுக்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை அடிகளார் வித்தாலி பூர்ணிகா செய்தார். இந்த சோவியத் யூனியன் தான் தவத்திரு குன்றக்குடி அடிகளாரை சோவியத் யூனியனுக்கு வரவேற்கிறது. ஊருக்கு சென்று திரும்பியதற்கு பின்னால் அவர்கள் வரவில்லை. அதற்கு முன்னால் கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் அத்தனை புத்தகங்களையும் ஆழ்ந்து படித்தவராக இருக்கிறார். திருக்குறளின் அனுபவத்தை ஒன்று சொன்னேன். இதே மாதிரியான சம்பவம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கிளவரத்தில் உண்டது. காவியும் கருப்பும் மோதிக்கொண்ட காலம். கடவுள் இல்லை என்று தந்தை பெரியார் ஒரு புறத்தில், கடவுளை பற்றி பேசுகிறவர் அடிகளார். இரண்டும் இரு கட்சிகளாக இருக்கிற போது இவர்கள் இருவரையும் ஒன்று சேர்ப்பதற்கான என்ன வழி என்பதை தீர்மானம் செய்கிறார். அப்பொழுது ஈரோட்டில் ஒரு சந்திப்பு நடக்கிறது. பல கருத்துக்களை நாம் வரலாற்றை திரும்பி பார்க்கிறோம். அந்த மாடியில் அடிகளார் இருக்கிறார். பெரியார் ஏறி வருகிறார். தள்ளாத வயது. மேடையில் ஏறி வந்தவுடன் சாமி எந்திரிச்சு ஐயா வாங்கங்கிறார். பெரியார் சொல்கிறார், சன்னிதானம் எந்திரிக்கப்படாது, உட்காருங்கிறார். இப்படி வணக்கம் சொல்லுகிறார். இரண்டு பேரும் சமமாக இருக்கிற இருக்கை. இந்த இருக்கையில் உட்காருங்கள். சன்னிதானத்தோட சமமாக உட்காரக்கூடாது, எனக்கு மரபு தெரியும். அப்போ வேறொரு இருக்கை வருகிறது. இருவரும் நலம் விசாரிக்கிறார்கள். எல்லாம் சுமூகமாக போயிடுது. சுற்றி வளைத்து பேச்சு கடவுளை பற்றி வருகிறது. நூலப்பை பாடி சுற்றி வளைத்து பேச்சு கடவுளுக்கு வருகிறது. பெரியாருக்கு வந்தது பாருங்க கோபம். அதெல்லாம் சரி, கடவுள் கருப்பா சிவப்பா எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த கடவுள் இத்தனை மனிதர்களை பேதப்படுத்தி வைப்பதென்றால் கடவுளின் பெயரால் நடப்பதற்கு என்ன காரணம் என்று பெரியார் கேட்கிறார். சாமி சொன்னார், கபிலர் காலம் தொடங்கி கண்ணதாசன் காலம் வரைக்கும் வள்ளலாரும் திருமூலரும் அப்பரடிகளும் சுந்தரரும் உருவாக்கி இருக்கக்கூடிய நிலையில் சாதிகளை ஏற்றுக்கொள்ளுகிற மரபு நம்முடைய சமயத்தில் இல்லை. அதுக்கு அப்பருடைய வாக்குகளை சொல்றார். அப்படியானால் இது நடந்தது என்ன? இப்போ இது மாற்றுவதற்கு என்ன வழி? நாம் முயற்சி மறுபடியும் மனிதர்களை ஒருங்கிணைத்து நாம் இணைத்து பேசலாம். உங்கள் சம்பிரதாயங்கள் இடம் கொடுக்குமா என்று தந்தை பெரியார் கேட்கிறார். சாமி சொன்னார், சம்பிரதாயம் என்பது நாம் உருவாக்கி கொள்வதானே, மனிதர்களோடு பகை கொள்வதற்கு என்ன இருக்கிறது? நாம் மீண்டும் சந்திப்போம் என்று பேசுகிறார்கள். மறுபடியும் எழுந்திருக்கிறார். சன்னிதானம் எந்திரிக்கப்படாது, மரபு தெரியும். ஞானியாரடிகளை பல்லக்கிலே வைத்து சுமந்த தோள்கள் என்னுடைய தோள்கள் என்று சொன்னவர் தந்தை பெரியார். பகைவர்கள் அல்ல, வேறுபாடுகள் இல்லை. இவை கடந்து மனிதர்கள் முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும் என்பதற்காக புகழ் பழி எல்லாவற்றையும் கடந்து போகிற போது மதுரையிலிருந்து திருப்பரங்குன்றத்திற்கு ஒரே காரில் தந்தை பெரியாரும் அடிகளாரும் பயணிக்கிறார். மடியிலிருந்து ஒரு கஷ்டப்பட்டு தந்தை பெரியார் ஒன்று எடுக்கிறார். என்ன எடுக்கிறார்னு பார்த்தா திருக்குறள் புத்தகத்தை எடுக்கிறார். இந்த திருக்குறளை படிங்கன்னார். இந்த திருக்குறளை படிங்க. குடி செய்வார்க்கு இல்லை பருவம் என்று வருகிறது. உன் குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்று பணி செய்கிறவர்களுக்கு நல்ல நேரம் பார்க்கக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரா இல்லையா? மானம் கருத கெடும் என்று திருக்குறள் கொடுக்குது. நீ உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய இனத்தை, பெருமையை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்றால் மானத்தை பற்றி கவலைப்படாதே, அவமானத்தை பற்றி கவலைப்படாதே, தொடர்ந்து பணி செய்வதுதான் உண்டு என்று திருக்குறளை ஆழப்படித்து கற்றுக் கொடுத்த தந்தை பெரியார் அடிகளாரிடத்தில் சொல்லுகிறார். நாம் பொதுப்பணிக்கு வந்துவிட்டோம். மானம் அவமானம் என்பது முக்கியமல்ல. நம் மனிதர்களை, நம் காலத்து மனிதர்களை மேலே உயர்த்துவதுதான் நம்முடைய நோக்கம் என்று திருக்குறள் சொல்லுவதை ஏன் கடைபிடிக்க கூடாது என்று தந்தை பெரியார் கேட்டார். இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற போது தந்தை பெரியாரோடு அடிகளார் இணைந்து விட்டார் என்கிற காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் விமர்சனம் செய்கிறார்கள், எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார், சாமி எப்படி சாமி இல்லைன்னு சொல்கிறவரோட செய்யலாம், நீங்கள் திருக்குறளை நம்புகிறீர்களா என்று அடிகளார் கேட்கிறார். நான் நம்புகிறேன், வள்ளுவர் சொன்னதைத்தானே நான் செய்திருக்கிறேன் என்று அடிகளார் கேட்கிறார். வள்ளுவர் என்ன சொன்னார்? நீங்கள் படியுங்கள். பெரியாரை துணைக்கோடல் என்று ஒரு அதிகாரம் இருக்கிறதல்லவா? தமிழ் இனத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக நான் பெரியாரை துணை கொண்டிருக்கிறேன், இதில் என்ன தவறு என்று அடிகளார் கேட்டார். சமூக முன்னேற்றத்திற்கு எந்த திசையில் இருந்தாலும் யாரோடும் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும், புகழ் ஒடுங்காது என்று கம்பன் சொன்னால், மனிதருக்கு மனிதர் பகைமை பாராட்டி ஒரு கருத்துக்களின் மூலமாக சண்டையிடுவதை விட மனிதனுடைய உயர்ச்சிக்காக போராடுவது தானே நம்முடைய வாழ்க்கை நோக்கம். அதைத்தானே நம்முடைய இலக்கியங்கள் சொல்லுகின்றன என்பதை அனுபவத்தில் கண்டு வாழ்க்கையில் கடைபிடித்ததினாலே அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் படித்தார்கள், பட்டம் வாங்கினார்கள், பணம் சம்பாதித்தார்கள், வாழ்க்கையில் காணாமல் போய்விட்டார்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நண்பர்களே, வாசிப்பினால் உயர்ந்தவர்களின் வரலாறு.
எழுதப்பட்ட எல்லா புத்தகங்களிலும் நான் நண்பர்களுக்கு பரிந்துரை சொல்லுவேன். உங்களுக்கு கதை படிக்கிறதா, கவிதை படிக்கிறதா, இலக்கியம் படிக்கிறதா, இவை எல்லாற்றவற்றையும் விட நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் என்பது புத்தகங்களை படிப்பது போல் மனிதர்களை படிக்க வேண்டும் என்று ஜெயகாந்தன் சொன்னார். வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள் மாதிரி நம் வாழ்க்கைக்கு உயர்த்தி செய்யக்கூடிய புத்தகங்கள் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. ஒரு ஜோன் ஆஃப் ஆர்க்கினுடைய புத்தகத்தை படித்துத்தான் இந்திரா பிரியதர்ஷினி இந்திரா காந்தியாக மாறினார். ஒரு புரட்சி உருவாவதற்கு லெனின் புத்தகங்களும் கார்ல் மார்க்ஸ் புத்தகங்களும் எப்படி உருவாகின என்பதை பார்க்கலாம். சேக்குவாரின் புத்தகத்தை படித்துவிட்டு உலகம் முழுவதும் புரட்சியாளர்கள் உருவான வரலாற்றை பார்க்கிறோம். ஒரு புத்தகம் வாழ்க்கையின் அத்தனை அடையாளங்களையும் புரட்டி போட்டு நம்பிக்கை தந்திருக்கிற வரலாறுகளை நீள படித்து பாருங்கள். அந்த வரலாற்றின் மூலமாக சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் என்பவன் யாரால் அளக்கப்படுகிறான் என்று அடிகளார் கேட்கிறார். இந்த ஒரு கேள்வி சொல்லி அடுத்தவர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுப்பதற்காக நேரத்தை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு கேள்வி, கால்நடை என்று நாம் சொல்லுகிறோமே, அது எது? அடிகளார் அவர்கள் கேட்பார்கள், எது கால்நடை? மாணவர்கள் அழகாக பதில் சொல்வார்கள், காலால் நடப்பதெல்லாம் கால்நடை. அதுக்கு உதாரணம் சொல்லு, ஆடு, மாடு, கோழி. அப்போ மனிதன் எதனால் நடக்கிறான்னு கேள்வி. மனிதனும் காலால் நடக்கிறவன் தானே, ஆனால் மனிதன் மட்டும் கால்நடையிலிருந்து எப்படி வேறுபடுகிறான்? அப்பொழுது நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். தெளிவாக தமிழ் சொற்கள் சொல்லுகின்றன, காலால் நடப்பவர்கள் மனிதர்களும் தான், ஆடுகளும் தான், மாடுகளும் தான். ஆனால் ஒரு மனிதன் போக வேண்டிய பாதைக்கும் மாடு போக வேண்டிய பாதைக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டுமானால் நீங்கள் மாடு மேய்ச்சா தான் தெரியும். நான் சொல்லுவேன், நான் மாடு மேய்ச்சிருக்கேன். மாடு மேய்த்தவர்களுக்கு இந்த அனுபவம் தெரியும். மாடை பிடிச்சி மேய்ச்சிங்கனாலும் அவுச்சு மேய்ச்சிங்கனாலும் அது நிற்கிற இடத்துல நின்று மேய்ஞ்சாலே ஒரு வாரத்துக்கான புல்லும் பயிரும் கிடைக்கும். இந்த மாடு மேய்ஞ்சிக்கிட்டே போய் எவன் நமக்கு எதிரியாக இருக்கானோ அவன் வீட்டு வயலில் தான் போய் வாய் வைக்கும். அவன் மாட்டை விட்டுருவான். நம்ம வீட்டில் இருக்க அத்தனை பொம்பளைங்க பேர் சொல்லி சொல்லாமல் திட்டுவான். அவன் மாட்டை திட்டுறான். மாட்டை வைக்கவே லாயக்கில்லை, நீ எல்லாம் படித்து எங்கே போகிறேன்னு கேள்வி கேட்குறேன். இப்போ மாட்டை என்னக்கிட்ட நான் பார்க்குறேன். இப்போ நான் படிக்கணும், மாடு மேய்க்கணும். மாடு மேய்க்கிறதுக்கு அன்றைக்கி மாடு மேய்க்கிறவர் வரலன்னா நான் 4 மாட்டையும் மேய்க்கணும், நான் பாடமும் படிக்கணும். அப்போ மாடு எங்கே போகும்னு கண்டுபிடிக்கிற போது நான் தூரத்துலேருந்து மாட்டை பார்க்குற போது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு இல்லை, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. நான் மாற்றி சொல்கிறேன், எத்தனை சூடு போட்டாலும் மனுஷன் திரும்ப மாட்டான், மாட்டுக்கு ஒரு சொல்லு கட்டுப்படுங்க. அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த மாடு மேய்ஞ்சிக்கிட்டே போகுது. இப்படி மேய்ஞ்சிக்கிட்டே போகிற போது அது எங்கே போனால் கரெக்டாக அந்த பச்சையாக இருக்கிற எதிரி வயலுக்கு தான் போகும். அப்போ அந்த பக்கம் போகிறதுக்கு முதல்ல என்ன முடிவு செய்யும்னா, மாடு தன்னுடைய காலை எந்த திசை நோக்கி வைக்கிறதோ அந்த திசை நோக்கி பயணம் செய்கிறது. போகிற பாதையை அது கால் தீர்மானிப்பதனால் அது கால்நடைன்னு நான் உணர்ந்தேன். இப்படி போகிற போது எல்லாம் கடந்து போன உடனே அந்த மாட்டை தா அப்படின்னு சத்தம் போட்டு அதுக்கு ஒரு சவுண்டு கொடுத்துருனா மாடு திரும்ப டை அப்படின்னு சத்தம் போட்டால் மாடு போயிடும். நல்ல மாட்டுக்கு ஒரு சொல் இல்லை, ஒரு ஓசை. இப்போ அந்த மாட்டினுடைய நடை கால் தீர்மானிக்கிறது நடை. அப்போ மாடும் ஆடும் கால்நடைகள் தான். கோழியை எப்படி நீங்கள் கால்நடைன்னு சொல்லுவீங்க? இப்போ பறவைகளும் கால்நடை தானா? பறவையாக இருந்து மனிதனோடு பழகி அதுவும் மனிதனுக்கு அடிமையானதனால் கோழியும் கால்நடை ஆகிவிட்டது. தனக்கு ரெக்கை இருக்குன்னு எப்போ தெரியும்னா, பருந்து வந்து கோழி குஞ்சை தூக்குற போது தான் ரெக்கை இருக்குதுங்கிற பறவைங்கிற அறிவே அதுக்கு இருக்கும். துன்பம் வருகிற போது தான் யார் என்று மனிதன் உணர்ந்து கொள்ளுவான். அந்த போராடுகிற உணர்ச்சியை அவன் மனதுக்குள்ளே இருந்து தூண்டி எழுப்புகிற ஆற்றலை அந்த புத்தகம் தான் செய்கின்றன. இப்போ இந்த கோழியும் பறவையும், நீங்கள் பறவை மரத்தில் உட்கார்ந்துருக்கிற போது எந்த இடத்துல இறங்க போகுதுங்கிற போது இறங்குவதற்கு முன்னால் தன்னுடைய காலை எந்த காலை முன்னால் வச்சு பறவை இறங்குகிறதோ அந்த திசையில் அதை பறக்க போகுதுன்னு அர்த்தம். பறவை இங்கிருந்து கிளம்புகிற போது எந்த திசை நோக்கி பறக்க வேண்டும் நினைக்கிறதோ அந்த திசை நோக்கி கால் வைக்கும். அப்படியானால் காலால் நடப்பவை தான் கால்நடைகள். அப்படியானால் மனிதன் யார்னா, மனிதன் என்பவன் மனத்தால் நடப்பவன். இந்த புத்தக திருவிழாவுக்கு நீங்கள் விளம்பி வீட்டிலேருந்து கிளம்புற போது உங்கள் உடம்பு வீட்டில் இருக்கும், உங்கள் மனசு புக் ஃபேரில் நிற்கும். மனம்தான் தீர்மானிக்கிறது. ஒரு பழமொழி ஒரு கேள்வி கேட்பார், ஜென் கதையில் உண்டு. மலை உச்சி அடைய வேண்டுமானால் நீங்கள் எங்கே இருந்து தொடங்க வேண்டும் என்று கேட்பார். அடிவாரத்திலிருந்து தொடங்கலாமா, வீட்டிலிருந்து தொடங்கலாமா? குருநாதர் சொன்னார், மலை உச்சியில் அடைய வேண்டுமானால் நீங்கள் மலை உச்சியிலிருந்தே உங்கள் பயணத்தை தொடங்க வேண்டும் என்கிறார். சபரிமலைக்கு போகிறீங்களா, பழனி மலைக்கு போகிறீங்களா, உங்கள் எண்ணம் மனம் உங்களுக்கு முன்னாலே அந்த மலை உச்சியில் போய் இருக்கிறது. இந்த உடம்பை கொண்டு போய் சேர்க்கிற வேலை தான் செய்கிறீர்கள். எனவே மனம் என்பவன் மனதினாலே இயங்குகிறவன் தான் மனிதன் என்று சொல்லுகிற வழக்கத்தை சொல்லுவதனாலே தான் கால்நடை வேறு, மனிதம் வேறு. ஒரு மனிதனுடைய உயரம் எவ்வளவு என்று அளந்து பார்ப்பதற்கு இன்றைக்கு இருக்கிற கருவிகளை வைத்து அளப்பது உடலின் உயரம்தான். ஒருவருடைய உள்ளத்தின் உயரத்தை நீங்கள் எப்படி அளந்து பார்ப்பீர்கள் என்றால் அதற்கு வள்ளுவர் சொல்லுகிறார், ஒரு குளத்தை காட்டு, இந்த குளத்தில் பார்,
இந்த தாமரைப்பூ எவ்வளோ உயரம்? நீங்கள் 5 சென்டிமீட்டர் நீங்கள் எழுதி. எங்கள் வீட்டுக்கு முன்னால் குளம் உண்டு. ஒரு நாள் இரவு மழை கொட்டுன்னு கொட்டுது, குளம் நிரம்பிடுச்சு. நேற்று 5 சென்டிமீட்டர் இருக்கிற தாமரை, அந்த தாமரையும் மல்லியும் இன்னும் ரொம்ப உயரமாக வந்து குளத்தினுடைய கரை உயரத்துக்கு ஒரு நாள் ராத்திரிக்குள்ளே வளர்ந்துருச்சு. ஆகா, அதுதான் வளர்ச்சி நம்ம நினைக்கிறோம். ஒரு அல்லியினுடைய வளர்ச்சி இதுதான் நினைக்கிறோம். மறுநாள் மீன் பிடிப்பதற்காக எங்கள் கிராமத்தில் இருக்கவங்க எல்லாரும் இரவோடு இரவாக மோட்ரு வச்சு அவ்வளோ தண்ணி இறக்கிட்டாங்க. அந்த குளம் கரை வரைக்கும் உயர்ந்திருக்கிற மலர் திடீரென்று தண்ணி இறைத்ததற்கு பின்னாலே அது 2 அடியில் போய் சுருங்கிடுச்சு. கொஞ்சோண்டு தண்ணி விட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த அல்லி மலர் 2 அடியில் இருக்கிறது. அப்போ மலரின் உயரம் எவ்வளவு? 5 சென்டிமீட்டரா, 7 சென்டிமீட்டரா, 10 மீட்டர்? நீர் அளவு எவ்வளவோ அவ்வளவு உயரம்தான் ஒரு பூவின் உயரம் என்றால், மனிதனுடைய உயரம் என்பதை அளந்து பார்ப்பதற்கு நீர்மட்டம் எப்படி இருக்கிறதோ அதுபோல ஒரு மனிதனுடைய உயரம் என்பது உள்ளத்தனையது உயர்வு என்று பதில் சொல்லுகிறார். வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவராக இருக்கிறீர்கள் என்பது மேடையில் தோன்றுகிற தோற்றம் இல்லை, பரிசு பெறுகிற போது தோன்றுகிற தோற்றம் இல்லை, விருது வாங்குகிற போது தோற்றம் இல்லை. நாம் வீழ்ந்து விடுவோம் என்று எதிரிகள் நினைக்கிற காலத்தில் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று எதிரிகளே நம்மை கண்டு அஞ்சும்படியாக நீங்கள் எப்பொழுது உயர்ந்து நிற்கிறீர்களோ அதுதான் நம்முடைய உயரம் என்று அடையாளம் காட்டுவது திருக்குறள் என்றால், புத்தகம் சோர்ந்து விழுகிறவனை தட்டி எழுப்பி சொல்லுகிறது. 10வது முறையாக தடுக்கி விழுந்தவனை முத்தமிட்ட சொன்னது பூமி. 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ என்று 3 வரி கவிதைகள் தட்டி எழுப்புகிற போது அவனுடைய உணர்ச்சி கடந்து எழுந்து நிற்கக்கூடிய ஆற்றலை பார்க்கிறோம். எனவே ஊனம் என்பதும் குறைபாடு என்பதும் நம்முடைய எண்ணத்தினுடைய குறைபாடை ஒழிய எண்ணத்தின் உயரத்தை எழுப்ப வேண்டுமானால், மனிதனுடைய உயர்வை நீங்கள் அடையாளம் விட வேண்டுமானால், நீங்கள் வாங்கி வைத்திருக்கிற பட்டங்களோ வசதிகளோ உங்களுக்கு ஒருபோதும் துணையாக இருப்பதில்லை. நீங்கள் வாசித்த புத்தகங்கள் தான் உங்களுடைய மனசாட்சியோடு உறவாடி நம்மை உயரத்தில் ஏற்றி வைத்திருக்கிறது என்பதை அனுபவித்தத்தில் கண்டவர்கள் தான் தன்னுடைய அனுபவங்களை புத்தகங்களாக எழுதியிருக்கிறார்கள். எனவே ஒரு புத்தகத்தின் உள்ளே புகுந்து படித்து வெளியே வருகிற போது நாம் வார்த்தைகளை கடந்து வரவில்லை, நாம் கடந்து போன வாழ்க்கைகளை கடந்து வருகிறோம் என்கிற அனுபவத்தை பெறுங்கள். உடல் நலம் பெறுவதற்கு நடைப்பயணம் மேற்கொள்வது போல உள்ளம் நலம் அடைய வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஒரு 4 கிலோமீட்டர் நடக்க வேண்டும் என்று உடல்நல மருத்துவர் சொன்னால், நான் உங்களுக்கும் எனக்கும் அனுபவத்தில் சொல்லுகிறேன், 4 மணி நேரம் படிக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு அரை மணி நேரமாவது ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்க பழகினால் உளநோயே இல்லாமல் நாம் வாழ முடியும், நம்மை உயரத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை புத்தகங்களில் வரலாறுகள் சொல்லுகின்றன. அந்த வரலாற்றை நிலைநிறுத்துவதற்காக வந்திருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். காலத்தோடு போவதற்காக வரவில்லை. காலகாலத்திற்கும் நிலைக்க வேண்டுமானால் அந்த நிலைத்திருக்கக்கூடிய சிந்தனை உள்வாங்கிக் கொண்டு எவர் ஒருவர் கடைபிடிக்கிறாரோ அவர்களை உயரத்தில் ஏற்றி வைத்தவைகளாக அந்த புத்தகங்கள் இருக்கின்றன என்பதை வரலாறுகள் நிரூபிக்காண்டிருக்கின்றன. அதை வாசிப்பதற்காகவும் அந்த புத்தகத்தை நேசிப்பதற்காகவும் வாயில்களை திறந்திருக்கிற இந்த புத்தக திருவிழாவில் உங்களுக்கு இருக்கிற எல்லா பணிகளையும் மறந்துவிட்டு இந்த அரங்கத்தில் குழுமி இருக்கிற உங்களை நினைத்து சொல்லுகிறேன். ஜெயகாந்தன் சொன்னார், எனக்கு இருக்கிற எல்லா தகுதிகளையும் மறந்துவிட்டு, உங்களுக்கு இருக்கிற எல்லா தகுதிகளையும் மறந்துவிட்டு என்னிடம் இருக்கிற ஒரே ஒரு தகுதியாக இருக்கிற எழுத்தை மதித்து நீங்கள் பேசுகிறீர்களே, வாசகர்களே, நீங்கர்கள் தான் என்னுடைய இதயத்தை திறக்கிறவர்கள், எனக்கு இதயத்திற்கு நெருக்கமானவர்கள் என்று சொன்னது போல இந்த அரங்கத்தில் வாசிப்பின் நேசிப்பிற்காக கூடியிருக்கிற அத்துணை வாசக பெருமக்களுக்கும் நன்றி சொல்லி இந்த அரிய வாய்ப்பினை வழங்கி இருக்கக்கூடிய பப்பாசி நிறுவனத்தாருக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.